அனுமனும் ராமாயணனும். ராமாயண மனைவி ஒரு நாள் காணாம போயிட்டாங்க. ராமன் மனைவி யாரு? சீதா தேவி ஒரு நாள் காணாம போயிட்டாங்க. சரி. பார்த்தா ஒரு அரக்கன் தூக்கிட்டு போய்கிட்டு இருந்தான் ஒரு வானத்துல பறக்கிற வாகனத்துல. ராமா என்ற மனைவி சீதா தேவிய அதான் அந்த அரக்கன் கத்தியால வெட்டி கீழே செஞ்சிட்டான். ராமா என்ற மனைவியிட இது வளையெல்லாம் ஒரு மரத்துல சிக்கிருந்துச்சு. ராமாயணன் அவர் அனுமன்ட்ட சொன்னாரு, என்ற மனைவியை தேடிட்டாங்கன்னு சொல்ல அனுமன் தேட போனாரு. அப்ப அந்த பெரிய பறவை செத்து கிடந்தது பார்த்தாரு. என்ன பறவை அது? அதுக்கு பேர் கழுகு. கழுகா? இல்ல, கழுகுல ஒரு மனுஷன் மாதிரி இருக்காது பாபு. அதுக்கு பேர் இருக்கா? பெரிய கழுகுண்டே அது செத்து கிடந்ததை அனுமன் பார்த்தாரு. மரத்துல வளைய இருந்ததை பார்த்துட்டு எடுத்துட்டு ராமாயண்ட கொடுத்தாரு. என்னுடைய மனைவியோட வளையத்தை எங்க இருந்துச்சுன்னு கேட்டாரு. அது மரத்துல இருந்துச்சுன்னு சொன்னாரு அனுமன். அப்ப என்ற மனைவி எங்கன்னு கண்டுபிடிக்கன்னு சொல்ல அனுமன் கண்டுபிடிக்க போகும்போது அதுல ஒரு பெரிய வானத்துல பறக்கிற ஒரு இதுல வண்டி இல்ல ஒரு அந்த அரக்கன் பறந்து போய்கிட்டு இருந்தான். அந்த அரக்கனுக்கு என்ன பேர்? அந்த அரக்கனுக்கு பேர் என்னன்னு தெரியாதா? சரி, பரவாயில்லை. பறந்து போய்கிட்டு இருந்தான். உள்ளுக்கு வாங்க. அப்பைக்குல அனுமன் கண்டுட்டாரு. அப்புறம் அவனையே பின்தொடர்ந்து போய் ஒரு அரக்கிட்ட பாதுகாப்பை சொல்லி கொடுத்துட்டு போயிட்டாங்க. அது அவங்களோட தங்கச்சி தான். அவங்க தங்கச்சிய ராமா என்ற தம்பி வெட்டிட்டாரு. ஏன் வெட்டினாரு? அவரை கல்யாணம் அவங்க அண்ணாவை கல்யாணம் கட்ட கேட்டாங்க. அதனால அந்த ஒரு அந்த அரக்கன்ற தங்கச்சியோட மூஞ்ச வெட்டிட்டாரு. அதனால மூஞ்சில மாஸ்க் போட்டு அப்ப அது அனுமான் கண்டுபிடிச்சாரு. அந்த அரக்கி சீதா தேவி மாதிரி இருந்தா. அது அனுமான் பின் தொடர்ந்தே போய்கிட்டு இருக்கும்போது அது ஒரு அரக்கி அமர்ந்துச்சு. அது அனுமான கண்டோன்னு அது அனுமான் கண்டோன்னு கோலை எரிஞ்சு விட்டாரு. அது பேய் செத்துருச்சு. அப்புறம் சீதா தேவியை தேடி போய்கிட்டு இருந்தாங்க. சீதா தேவி ஒரு மாமரத்துக்கிட்ட மாம்பழம் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. அந்த மாம்பழம் சாப்பிட்டு பாட்டு படிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அந்த குரலை கேட்டே போய்கிட்டு இருந்தாங்க. அனுமான் அந்த சீதா தேவியை கண்டுபிடிச்சி ராமன்கிட்ட கொடுத்தாரு. ராமன் சந்தோஷமா சீதா தேவியை கூட்டிட்டு போனாரு. அச்சோ, வேற கதை உங்களுக்கு என்ன கதை தெரியும்? ஷூட் பண்ண கதையா? யார் ஷூட் பண்ணுவ? சிவபெருமான் கதையா? சரி, சொல்லுங்க. ஒரு நாள் கையாள மலையத்துல சிவபெருமானும் பார்வதி இருந்தாங்க. அவர் பிள்ளையாரும் முருகனும் விளையாடிட்டு இருந்தாங்க. அப்புறமா ராமன் வந்தாராம். மாம்பழம் வந்து கையில வச்சிருந்தாராம். சிவபெருமாட்ட கொடுக்க பிள்ளைகளுக்கு வெட்டி கொடுங்கன்னு பாதியா சில சிவபெருமான் யோசிச்சாரு. பார்வதிக்கு தானே கொடுக்கன்னு சொல்லி பார்வதிக்கு கொடுக்க பார்வதி வெட்டி கொடுக்க வேணாம்னு சொல்ல வெட்டி தனித்தனியா வெட்டி பிரிச்சு கொடுக்க விட முழுசா தான் கொடுக்கணுமா? இல்ல, பிள்ளையாருக்கு முருகனுக்கு ஒரு போட்டி வச்சாங்க. உலகத்தையே சுத்திட்டு வர ஆட்களுக்கு ஒரு அந்த மாம்பழம் கிடைக்குமா? அப்புறம் பிள்ளையார் முருகனுக்கு உட்பட்டு பிள்ளையார் முருகன் கேட்டாங்க, அம்மா நீங்க உலகத்தை சுத்திட்டு வந்தா உங்களுக்கு இந்த மாம்பழம் கிடைக்குதுல. முருகன் அவர வாகனத்தை போயிட்டாராம். பிள்ளையார வாகனம் ஓடாராம். அதனால சிவபெருமானின் பார்வதியும் பிள்ளையார் சுத்தி வந்தாராம். வரைக்குள்ள பிள்ளையார் உலகத்தை சுத்த போயிட்டாராம். பிள்ளையார் மட்டும் அம்மா அப்பாவும் மூணு தரக்க சுத்தி அவர் மாம்பழத்தை வாங்கினாராம். முருகன் வந்து கொண்டிருக்கும் போது பிள்ளையார பத்திட்டாரு. மாம்பழம் வச்சிருக்காரு. அது கோவம் வந்து அவர் மயில் எடுத்துட்டு இங்கே போயிட்டாராம். அவ்வளவுதான் தெரியுமா? மயில் எடுத்துட்டு போக மாட்டாரு. சரி, பிள்ளையார் என்ன செய்தார்? அம்மாவை போய் சுத்திக்கிட்டு இருந்தாரு. அம்மா அப்பா மூணு தரக்க சுத்தினாரு. யாருக்கு பழம் கிடைச்சது? பிள்ளையாருக்கு. ஏண்டா அம்மா அப்பாவும் நுண்ணறி தெய்வம். அம்மா அப்பாவும் தான் உலகமே. ஓஹோஹோ. பிள்ளையாரும் சிவபெருமானும் நரசிம்மாவும் இருந்தாரா? முருகன் ராமாயணன் அவர தம்பி
ம் மற்றது அனுமான் ம் மற்றது அவ்வளவு இருந்தான். அவ்வளோ பேரும் அங்கே இருந்தாங்களா? ம் இப்போ முருகன் செய்தது சரியா பிள்ளையார் செய்தது சரியா? இல்லையா? பிள்ளையார் செய்தான் சரியா? அவர் தான் சீட்டிங் பண்ணிட்டாரு. இல்ல இல்லையா? cheating பண்ணல. ஆ அம்மா அப்பா தான் உலகமே. அம்மா அப்பா சுத்தி வந்தா உலகத்தையே சுத்தின மாதிரி. பாவம் முருகன் உலகமெல்லாம் சுற்றிட்டு வந்தாரு. அவன் அம்மா அப்பா தான் உலகமே. அப்படியா? அம்மா அப்பா தான் உலகம். அப்போ எங்கள் அம்மா அப்பா அம்மா அப்பாவையும் சுத்தினா உலகத்தையே சுத்தின மாதிரி. ஓ நீங்கள் கையை கூப்பிட்டு சுத்தினார். நீங்கள் அடைய திருவிழாவுக்கு எங்கே பண்ணீங்க? திருக்கேசரி. திருக்கேசனம் பண்ணீங்களா? ஏன் திருவிழாவுக்கு திருக்கேசரி அங்க திருக்கேசன் தான் போகணுமா? அதான் அம்மா அப்பா சுற்றி வர வேண்டியதானே? ஆ சிவபெருமான உட்கார்ந்து இருந்தார். ஏ அந்த சிவபெருமான உட்கார்ந்து அங்கே இருந்தாரா? நந்தி இருந்துச்சு. சிவபெருமான் நந்தியே இருந்தார். ஆ சிவபெருமான் தியானம் பண்ணிக்கிட்டு இருக்க நந்தி அதுக்கு சிவபெருமானுக்கு பக்கத்துல நந்தி இருந்தார் படுத்து. அப்படியா? திருக்கேசத்தில் போகிற என்ன பார்த்தீங்க? மற்ற பாலாவி பார்த்தோம். அவங்க முதல்ல எல்லாம் வந்துச்சு ஒரு வலையில போட்டு வச்சிருந்தாங்க. நிறைய முதல்ல வேலையில் போட்டு வச்சுருந்தாங்க முதலையவா? பந்தல கட்டி ம் வலைய தண்ணி கீழே போட்டு வச்சிருந்தாங்க. அதுக்குள்ள ஓடு கிணறு இருக்கு. டேம்